இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். அடுத்து 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேஷ ராசி, ரிஷப ராசி, மேலும் மிதுன ராசி அன்பர்களுக்கான ராசி பலனை பார்த்துருவோம். 3/6/2024 9/6/2024 வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு முதல்ல என்ன நடக்கும்னு பார்த்துருவோம். தேவையான அளவிற்கு உங்களுக்கு பணவரவு இருக்கும். சேமிக்க முடியாதபடி செலவுகள் ஏற்படும். சிலருக்கு சிறிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மற்றவங்க உங்களை பற்றி அவதூறாக பேசினாலும் பொறுமையை கடைப்பிடிக்கணும். அலுவலகத்தில் வேலைச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்களுடன் அனுசரித்து போகணும். உங்கள் வேலைகளை மற்றவங்கள்ட்ட ஒப்படைக்க வேணாம். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடக்கும். சக வியாபாரிகளுடன் பிரச்சனை ஏற்படும். அதனால் எச்சரிக்கையுடன் நடந்துக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் செலவுகள் அதிகரிக்க சிரமம் ஏற்படும். வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு பணியில் ரொம்ப கவனம் தேவை. அதிர்ஷ்ட நாட்கள் 5-9. அதிர்ஷ்ட எண்கள் 2-6. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி 27 முறை இப்போ நான் சொல்கிற பாடலை சொன்னாலே போதும். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் காந்தவளே கரை கண்ணடங்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தருக்கு இளையவளை மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திட்டதே. களிப்பான வாரம். உங்களுக்கு ராசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார். அதனால் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே களிப்பான வாரமாக இந்த வாரம் திகழப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிச்சவங்களை விட்டு கொடுத்து போகணும். மேஷராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் சுக்கிரன் ஆட்சி ஸ்தானத்தில் சனி ஆட்சி இருக்கிறனால சாதகமாக தான் இருக்குது. மனக்குழப்ப சங்கடங்கள் எல்லாம் விலகுது. நினைச்சதை சாதிப்பீங்க. மூளை பலமே மூலதனம்னு திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. வெளியூர் வெளிநாட்டு வியாபார தொழில் சம்பந்தமாக பிரச்சனைகள் அகலும். மனைவியால் பணவரவு பல மடங்காக அதிகரிக்கும். பங்குச்சந்தை பங்கு பத்திர முதலீட்டில் உங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. ராசிக்கு சனி செவ்வாய் சம்பந்தம் இருப்பதனால பூர்வீக சொத்து தொடர்பான முயற்சியில் முறையான பாகப்பிரிவினை சொத்துக்கள் கிடைக்கும். எதிர்கால முதலீடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தம் இருக்குது. அதனால் பூர்வீக சொத்து தொடர்பான முயற்சி பாகப்பிரிவினை கிடைக்கும்னு சொன்னேன். பெரியோராலோ அல்லது உங்கள் பேரிலோ அல்லது குழந்தைகள் பேரிலோ சொத்து வாங்குவீங்க. பங்கு பத்திரம் வாங்குவீங்க. வேலையில் இருந்து இடைநீக்க செய்யப்பட்டிருந்தீங்கன்னா மீண்டும் பணியில் சேருவீங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு குடியுரிமை பெற்று வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவீங்க. இடது கண்ணில் சிறு உபாதைகள் தோன்றி மறையும் அல்லது அறுவை சிகிச்சை செய்ய நேரும். அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வழிபடணும். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதன் ராகு மகாராஜ் உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் மன அழுத்தம் ஏற்படுது. அதனால் நேரடி விளைவு உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துருது. இந்த வாரமும் நீங்கள் அப்படியே தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலவும் அமைதியின்மை உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்க முக்கிய காரணமாக வழிவகுக்கும். இது உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக்கும். வியாழன் உங்கள் 2வது வீட்டில் அமர்றாரு. நீங்கள் இதுவரை ஏதேனும் நிதி சிக்கலை எதிர்கொண்டிருந்தீங்கன்னா இந்த வாரம் அதை பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக உங்கள் வருவாயை அதிகரிக்க உதவும் ஒன்றை நீங்கள் செய்யணும். இதற்கு உங்கள் நண்பர்கள், நெருங்கியவர்கள் அல்லது பெரியவர்களிடம் கூட விவாதித்து எந்த முக்கிய முடிவையும் எடுக்கலாம். இந்த வாரம் குடும்பத்தில் சில செயல்பாடுகள் அல்லது சில சுப காரியங்கள் நடக்கலாம். இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு பண்டிகை சூழ்நிலை தோன்றும். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வீட்டில் நடக்கும் இந்த சுப நிகழ்ச்சியை யாரோ ஒருவரின் திருமணம் அல்லது குழந்தை பிறந்த நாள் என கொண்டாடுவாங்க. இந்த வாரம் மற்றவங்கள்ட்ட இருந்து முற்றிலும் மாறுபட்ட உங்களின் வேலை செய்யும் பாணி பல பெரியவங்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். குறிப்பாக தொழிலதிபர்கள் இதன் மூலம் அதிக பயனடைய போகிறாங்க. ஏன்னா இது ஒரு புதிய முதலீட்டாளர்களை பெறுவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு அள்ளி தருது. இங்கே கூடிய விரைவில் உங்கள் ஆறுதல் கிடச்சி அதிலிருந்து குழப்பத்திலிருந்து வெளியேறி உங்கள் கல்வியில் கவனம் செலுத்த முயற்சி செய்யணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹனுமதே நமகன்னு தினமும் 108 முறை ஜெபிக்கணும். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரத்தில் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். ஆனால் எதிர்பாராத செலவுகளும் வருது. அதனால் கொஞ்சம் கடன் வாங்க நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பிரச்சனை மறைஞ்சு மகிழ்ச்சி உண்டாகும். கடன்கள் விஷயத்தில்
சற்று கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பணியில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். உழைப்புக்கேற்ப லாபம் கிடைக்கும். உற்சாகமும் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா சிரமம் எதுவும் ஏற்படுவதே இல்லை. வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியான வாரம். அதிர்ஷ்ட எண்கள் 3-8. அதிர்ஷ்ட எண்கள் 3-9. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி உருவாய் அருவாய் உதயாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வர்ணம் அருள்வாய் குகனே அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். குரு சூரியன் புதன் சுக்கிரன் என உங்கள் கிரகங்கள் ரிஷபத்திற்கு இழந்ததை மீட்டு தரும் வாரம். நிதானமாக எச்சரிக்கையாக செயல்படுவீங்க. திரைக்கலைஞர்கள் புகழ் பெறுவீங்க. உழைப்பிற்கு ஏற்ப ஊதியம் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுப விசேஷங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். தந்தை மற்றும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும். விமர்சன பேச்சுக்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. திருமண வாய்ப்பு கூடி வருது. விரயஸ்தானத்திற்கு சனி செவ்வாய் சம்பந்தம் இருக்குது. சிலருக்கு வரவிற்கு மேல் செலவு உண்டாகுது. சிலருக்கு புதிய எதிர்பாலின நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அரசியல் பிரமுகர்கள் கட்சியையும் தொண்டர்களையும் நமது கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது அவசியம். பதவிக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட வாய்ப்பே இல்லை. உயர்கல்வி வாய்ப்பு தேடி வருது. பசுமாற்றுக்கு அமாவாசை அன்னைக்கு அகத்திக்கீரை வழங்கணும். வியாழ பகவான் உங்களுக்கு ஏறுமுகமாகத்தான் இருக்கிறாரு. இந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது. பெரும்பாலான வயதானவங்க இருந்தீங்கன்னா இந்த வாரம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுறீங்க. இல்லைன்னா மூட்டு வலி முதுவலி போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும். இந்த வாரம் ஒரு பெரிய குழுவில் நிதி ரீதியாக பங்கேற்கிறது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இருந்தாலும் கேது உங்கள் சந்திரனின் 5வது வீட்டில் இருக்கிறாரு. அதனால் உங்கள் செலவுகள் பெரிய அளவில் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் பின்னாடி பல பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க. இந்த வாரம் உங்கள் பேச்சையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய சிறப்பு தேவை. ஏன்னா இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் பேசையில் ஏதாவது நீங்கள் சொல்வீங்க. அதனால் அவங்க உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுடன் சண்டை போடுவாங்க. இந்த வாரம் வேலையில் உங்கள் எல்லா சாதனைகளையும் வேறு சில சக ஊழியர்கள் பாராட்டுவதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் செஞ்ச பணிகளை பெருமை செய்வீங்க. வேறு யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான இழப்புக்களை நீங்கள் சந்திக்க நேரும். இந்த வாரம் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது போன்ற போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் நல்ல முடிவுகளை பெறுறீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி பாடங்களை புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்யணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குருவுக்கு உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் செஞ்சு வச்சாலே போதும். மிதுன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் வருமானம் திருப்தி தருவதாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ். அது சுப செலவாக இருப்பது சற்று ஆறுதல் தருது. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுது. கணவன் மனைக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொறுமை அவசியம். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கமான நிலை மாறி சாதகமான தீர்ப்பெல்லாம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும். உயர்ந்த பதவி தேடி வரும். சம்பள உயர்வும் கிடைக்கும். சக ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் அதிகரிக்கும். மேலும் பற்று வரவு சுமூகமாக நடக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் வீட்டு செலவுகள் அதிகரிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட நாட்கள் 4-8. அதிர்ஷ்ட எண்கள் 2-6. வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் விளக்கேற்றி குழந்தரும் செல்வம் தந்திடும். அடியார் படுந்துரையின் செவ்வாய் நிலந்தரம் செய்யும் நீல் வீசு பரலும். இந்த படலை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய வாரம். புதன் பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தில் விரையாதிபதி சுக்கிரன் மற்றும் குரு சூரியனுடன் சஞ்சாரம். குடும்ப உறுப்பினர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்த்தரணும். மன அமைதியை தக்க வச்சுக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்குது. விவசாயிகளுக்கு அரசின் ஆதரவு கிடைக்கும். வாழ்நாள் லட்சியமாக எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். இறைப்பணியில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும்.
பெண்களின் நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். கற்பனை கவலையை தவிர்த்து யதார்த்தமாக வாழ பழகணும். அது மட்டும் இல்லாமல் பாதியில் நிற்கும் கட்டிடப் பணிகள் எல்லாம் துரிதமாகும். பெண்கள் கற்பனையை தவிர்த்துருங்க. தம்பதிகள் ஒருவர் மேல் மற்றவர் அன்பை பொழிவாங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னாடி தாய்மாமனை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத சில செலவுகளை சந்திக்க நேர்ந்தாலும் தேவையான பணம் இருக்குது, சமாளிச்சிருவீங்க. திருமண முயற்சிகள் கைகூடும். உடல்நிலை சீராக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். பிறரை குறை சொல்வதை தவிர்த்துருங்க. அமாவாசை அன்னைக்கு பெற்றோர்களிடம் ஆசி பெறணும். மிதுனராசி அன்பர்களுக்கு ராகு கிரகம் பார்த்தீங்கன்னா 10வது வீட்டில் இருக்குது. அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்கள் ஜாதகம் கொழுப்பு நிறைஞ்ச உணவுகளை தவிர்த்துற மாதிரி தோணுது. அந்த மாதிரி தவிர்த்தாதான் சீரான தினசரி பழக்கம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான தாக்கத்தை அது ஏற்படுத்தும். உங்கள் உடல் பருமனை குறைக்கணும்னா கொழுப்பை தவிர்த்துருங்க. இந்த வாரம் நீங்கள் எளிதாக பணம் சேகரிக்கலாம். இந்த காலத்தில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பழைய கடனை திரும்ப பெறலாம், அல்லது உங்களின் சில புதிய திட்டங்களில் முதலீடு செய்ய இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். ஒவ்வொருவரும் அவருடைய பிரச்சனைகளை எப்போதும் பெரியவைன்னு நினைப்பீங்க. இந்த வாரம் உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு பெரியதாக இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றி உள்ளவங்க உங்கள் வழியை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இந்த சூழ்நிலையில் அவங்கள்ட்ட இருந்து அதிகம் எதிர்பார்ப்பது உங்களை காயப்படுத்தும். இந்த வாரம் மற்றவங்கள்ட்ட அதிகம் எதிர்பார்ப்பதை தவிர்த்துருங்க. இந்த வாரம் வேலையில் உங்களுக்கு சிறப்பாக செல்வதாக தோன்றும். இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்களே முன் வந்து உங்கள் வெற்றிக்கு பின்னால் கடின உழைப்பை கொண்டிருப்பீங்க. சிறிய மக்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு உங்கள் ஆசீர்வாதங்களை வழங்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் நேர்மறையான ஊக்கத்தை பெற இது அவர்களுக்கும் உங்களுக்கும் உதவும். ஒரு மாணவனுக்கு கல்வி எவ்வளோ முக்கியமோ அதே போல் நல்ல உடலுக்கு தூக்கமும் முக்கியம்தான். ஆனால் அதிக தூக்கம் இந்த வாரம் பல மாணவர்கள்ட்ட ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இதை ஆரம்பத்திலிருந்தே மனதில் வச்சுக்கிறங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யணும். இதுவரை அந்த பதிவில் மேஷராசி என்பவர்கள், ரிஷபராசி என்பவர்கள், மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். 3/6/2024 9/6/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.